இந்த 2 கிரகங்கள் என்னவோ அது சார்ந்த துணை தான் வந்து அமையுங்கிறது தான் இங்கே விதி. ஒரு கணவரையும் தாண்டி ஒரு தாய்மை குணத்தோட உங்களை வந்து பராமரிக்கக்கூடிய, உங்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு கணவர் கிடைப்பாருங்கிறது தான் இங்கே விதி. ஒரு வந்த பிறகு ஒரு வாழ்க்கையில் செல்வ நிலை அடையக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த உபய லக்னத்தார்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்க எல்லாருக்கும் போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும். தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லை தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த கிரகங்கள் தன் வேலையை செய்யும். வணக்கம். திருமண தடைகளை தாண்டி திருமணம் கைகூடுவதற்கான சீரீஸ் அப்படிங்கிறதுல நம்ம இது வரைக்கும் மேஷம், ரிஷபம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுனம். இப்போ திருமணம் அப்படிங்கிறப்போ அதில் நிறைய சங்கதிகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஏன் திருமணம் நடக்கலை, அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஆராயணும் அப்படிங்கிறதுல பல கூற்றுகள் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் சிம்பிளாக முதல் ப்ரிலிமினரியாக நம்ம எதை பார்க்கணும், எதை சரிப்படுத்திக்கணும், எதை சரி பண்ணால் உடனடியாக திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன லக்னத்திற்கு, ராசிக்கல்ல லக்னத்துக்குங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தையும் நம்ம வந்து சரிபடுத்தும் போது நிச்சயமா அந்த ஜாதகருக்கு திருமணம், அது ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆராயும் போது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில், அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதகத்தில் அவங்க மிதுன லக்னமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆராயும் போது அங்கே என்ன குற்றங்கள் இருக்குது, அங்கே என்ன பிழைகள் இருக்குது, அங்கே என்ன அசுப கிரகங்கள் இருக்குது, அங்கே என்ன கர்மா இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து எடுக்கும்போது அவர்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் இந்த கர்மா கழிஞ்சு அவங்களுக்கு திருமணம் நடக்கும், இந்த பரிகாரத்தை பண்ணால் அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் என்ன கிரகங்கள் இருக்கு, அந்த இடங்களை என்ன கிரகங்கள் பார்வையிடுதுன்றத பற்றி நம்ம கண்டிப்பாக எடுத்து சொல்ல முடியும். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம்ன்றது கடகம், கடகத்தின் அதிபதி சந்திரன். 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு, தனுசின் அதிபதி குரு. அப்போ சந்திரனும் குருவும் இவங்களுக்கு 2-7 வர்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 2 கிரகங்களையும் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த சந்திரனும் குருவும் இருக்கும்போது இவங்களுக்கு சென்னையில் திருவெற்றியூர் அப்படிங்கிற இடத்துல வடி உடை அம்மன், சென்னை திருவெற்றியூர் வடி உடை அம்மன் கோயிலுக்கு ஒரு திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையில இவங்க போய் வழிபட்டு வரும்போது நிச்சயமா பெரிய வெற்றி கிடைக்கும். இது வந்து அடிப்படையான எல்லோருக்குமான தகவல். ஆனால் இந்த கோயிலையும் தாண்டி உங்களுடைய கர்மாவுக்கான கோயில் என்னன்றதையும் கண்டுபிடிச்சு போகும்போது தான் முழுமையான வெற்றி கிடைக்கும், உடனடியாக வெற்றி கிடைக்கும். ஆனாலும் இந்த வீடியோவில் நம்ம அந்த 2-7க்குரிய கடவுளையும் எடுத்து சொல்கிறோம், ஸ்தலங்களையும் எடுத்து சொல்கிறோம். திருவெற்றியூர் வடிவுடை அம்பாளுக்கு வந்து ஒரு திங்கட்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமைக்கு போக சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகர் போகும்போது ஆணோ பெண்ணோ திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க தங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சகர் தட்டில் காசு போடணும். கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து யாருக்கும் பிச்சையிட வேண்டாம். நீங்கள் யாசகம் போடணும் அப்படின்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டுடுங்க. நீங்கள் அம்பாளை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு மலர் வாங்கிட்டு போகலாம், தாமரை மலர் வாங்கிட்டு போகலாம். அம்பாளுக்கு தான் அங்கே விசேஷம். அந்த அம்பாளை வழிபடும் போது, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடமே சந்திரன் இல்லையா, சந்திரன் தான் அம்பாள். அப்போ அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு. இப்போ அந்த அம்பாளை வழிபட்டுட்டு நானும் என் கணவரும் இல்லை நானும் என் மனைவியும் வருங்காலத்தில் கல்யாணம் நல்லபடியாக கைகூடி வந்த பிறகு இதே ஸ்தலத்துக்கு வந்து அம்பாளாகிய உங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நிச்சயமாக அந்த அம்பாளின் அருள்வாளை கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்குன்னு ஒரு மனையாள் இல்லை உங்களுடைய குணத்துக்கேற்ற ஒரு கணவர் கண்டிப்பாக வருவார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்கள் என்னவோ அது சார்ந்த துணை தான் வந்து அமையுங்கிறது தான் இங்கே விதி. அப்போ சந்திரன்றது இரக்க குணம், மனிதாபிமானம், ஈகை பண்பு, ஒரு தாய்மை குணத்தோட இருக்கக்கூடிய ஒரு இணைதான் அமைவாங்க. ஒரு ஆணாக இருக்கிறீங்க, நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா தாய் போன்ற மனைவி. அதே போல் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, நீங்கள் திருமணத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா ஒரு தாய்மை குணம் படைத்த ஒரு ஆண் தான் உங்களுக்கு கணவராக வருவார். அப்போ உங்களை வந்து ஒரு கணவரையும் தாண்டி ஒரு தாய்மை குணத்தோட உங்களை வந்து பராமரிக்கக்கூடிய, உங்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு கணவர் கிடைப்பாருங்கிறது தான் இங்கே விதி. அதே போல் 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு குரு வீடாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா மனைவியோ இல்லை கணவனோ வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு செல்வ நிலை அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 7ஆம் வீடே வந்து உங்களுக்கு குரு வீடு. வரக்கூடிய துணைவியார் இல்லை உங்களுடைய கணவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தாராளமான மனம் படைத்தவராகவும் செலவு செய்கிறது தயங்காதவராகவும், இல்லை வரும்போதே செல்வ செழிப்போடவும், இல்லை அவர் வந்த பிறகு ஒரு வாழ்க்கையில் செல்வ நிலை அடையக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக ஏற்படும். நீங்க மிதுன லக்னமாக இருக்கிறீங்க, நீங்க இயல்பிலே வந்து புதனுடைய லக்னம். அப்ப இயல்பு அறிவாளியா இருப்பீங்க. உங்க அறிவும் வரக்கூடியவர் வந்து ஒரு தாய்மை குணத்தோடையும் ஒரு செல்வ நிலையும் வரும்போது அவருடைய செல்வ நிலையும் உங்களுடைய அறிவும் அவருடைய அந்த தாய்மை குணம் இதெல்லாம் சேரும்போது அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். இயல்புலே இந்த மிதுன லக்னத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளிகள். அப்போது வரக்கூடிய அந்த இணையரும் வந்து
அதே அளவுக்கு அறிவோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இங்கே ஒரு சின்ன மாற்றம், சம்பந்தப்பட்ட 2 பேரில் ஒருத்தர் நல்ல அறிவு சொல்கிறா இருந்தாலே போதுமானதுங்க. நீங்கள் அறிவாளியாக இருக்கிறீங்கன்றதுக்காக வரக்கூடியவரும் அதே அறிவோடு தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட நல்ல அறிவு திறன் இருக்கே, பேச்சு திறன் இருக்கே, உங்கள்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்கே, வரக்கூடியவரும் அந்த நாலேஜும் அந்த அறிவு திறனும் வச்சு நீங்கள் கைட் பண்ணாலே போதுமானது. அவங்க கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அங்கீகரித்தாலே போதுமானது. உங்களுடைய 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றதை ஆராயும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மட்டுமே ஆன பிரத்யேகமான ஸ்தலம் எதுங்கிறத குறித்து அதுக்கான முகூர்த்தம் என்ன, அதுக்கான கிரக ஓரை என்ன அப்படிங்கிறத எடுத்து அந்த கிரக ஹோரையில் அந்த முகூர்த்தத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு வரும்போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் துவம்சமாகி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். 7ஆம் இடம் குருவாக இருக்கும்போது நான் சொன்னபடி குருங்கிறது உருவத்தில் பெரியது எல்லாமே குரு. அப்போ உருவத்தில் பெரிய தெய்வங்கள் இல்லைன்னா நம்ம சுசீந்திரம் பார்த்திங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி பக்கம் சுசீந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஜானுபாகுவான ஆஞ்சநேயர் இருப்பார். சென்னை நங்கநல்லூரில் ஒரு ஆஜானுபாகுவான ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து தனுசு, தனுசுக்குள்ளே தான் மூல நட்சத்திரம் இருக்குது. அப்போ மூலங்கிறது ஆஞ்சநேயரை குறிக்கும். மூல நட்சத்திரம்ன்றது ஆஞ்சநேயர். ரொம்ப உருவத்தில் பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள் சுசீந்திரமாக இருக்கட்டும், சென்னை நங்கநல்லூராக இருக்கட்டும், இங்கே இந்த ஆஞ்சநேயர்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் மிதுன லக்னத்தார் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் வீட்டிற்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் அந்த பிரம்மாண்ட ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு வியாழக்கிழமை வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடும். ராமரையும் சீதையும் வந்து ஒருங்கிணைச்சது வந்து பாலம் போட்டது வந்து ஆஞ்சநேயர் தான். அப்படிங்கிறப்போ ஒரு திருமண பாக்கியத்துக்காக நீங்கள் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில் மிதுன லக்னத்தார் வழிபடும் போது திருமணம் என்பது நிச்சயமாக கைகூடும். இதெல்லாத்தையும் தாண்டி உங்கள் சுய ஜனன ஜாதகத்தையும் ஆராய்ந்து அதற்குரிய தெய்வங்களையும் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்டி திருமணம் கைகூடும். இந்த மிதுன லக்னத்தாருக்கு வந்து நீங்கள் வந்து உபய லக்னம், இந்த உபய லக்னத்துக்கு இயல்புலேயே பார்த்தீங்கன்னா போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற லக்னத்தாருக்கு கிடைக்கக்கூடிய சுப விஷயங்களை விட இந்த உபய லக்னத்தார்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்க எல்லாருக்கும் போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், தடைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது மீன லக்னத்தார் உங்களுக்கு திருமண பாக்கியம் தடைபடுது அப்படின்னா உங்களுடைய கர்மா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கர்மா என்னன்றதை கண்டறிந்து அதுக்குரிய ஸ்தலங்களை அதுக்குரிய பரிகாரங்களை எடுக்கும்போது தான் வெற்றி கிடைக்கும். இது பொதுவான பரிகாரம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த வடிவுடை அம்மனும் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இதெல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். இதை பண்ணும்போது 50% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் உங்களுடைய 2ஆம் இடத்துல ஒருவேளை அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த அசுப கிரகத்துடைய தடையை எப்படி தகர்க்கிறது அப்படிங்கிறது அந்த தீர்வும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும். அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த தீர்வை எடுத்து நீங்கள் செயல்படுத்தும் போது வெற்றி கிடைக்கும். ஏன்னா சில நேரங்களில் இந்த திருமண ஸ்தானங்கள் இல்லை குடும்பஸ்தானங்களில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லை தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த கிரகங்கள் தன் வேலையை செய்யும். அப்போது அந்த கிரகங்களுக்கு நாம் வந்து அடிபணிஞ்சு அந்த கிரகங்களுக்கு நாம் தாழ்பணிந்து செல்லும் போது தான் அந்த கிரகங்கள்ன்றது நம்ம வந்து தடையிலிருந்து வெளில வந்து நமக்கான வெற்றியை நம்ம அடைய முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மிதுன லக்னத்தார் புதன்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் மகாலட்சுமி ஒரு சேர நீங்கள் வந்து வழிபட்டு வரணும். தாமரை மலர் வைத்து வழிபட்டு வாங்க. ஏன்னா தாமரை அப்படிங்கிறது சுக்கிரன், சுக்கிரன்றது மனைவியவும், சுக்கிரன்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் தான். அதோடைய அதிபதி சுக்கிரன் தான். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் அதிபதியே சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய தன்மை வந்து தாமரை மலர் தான். லக்னத்தார் மிதுன லக்னத்தார் புதன்கிழமை அன்று தாமரை மலர் வைத்து பெருமாளையும் மகாலட்சுமி ஒரு சேர வழிபட்டு வாங்க. 1. 2வது ஒரு திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் அப்படிங்கிறதுல வடிவுடை அம்மனை வழிபட்டு வாங்க. அதே போல் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையிலும் விநாயகரை வியாழக்கிழமையிலும். ஏன்னா விநாயகர் தான் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான். விநாயகரை சுற்றி வந்தால் திருமணங்க. நிறையா வந்து பேச்சுலர் கடவுள்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஆஞ்சநேயராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே வியாழக்கிழமையில் குரு ஹோரையில், உங்களுக்கு ஹோரையும் சொல்லிட்டேன், இது மறுபடியும் சொல்கிறேன், இது பொது தகவல், பொதுவான வழிபாடு தான். மிதுன லக்னத்தாருக்கு வியாழக்கிழமையிலையும் விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ வியாழக்கிழமையில் குரு ஹோரை வழிபட்டு வாங்க. புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாளையும் மகாலட்சுமி வழிபட்டு வாங்க தாமரை மலர் வைத்து. அப்போ ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் நீங்கள் வெறுங்கையோடு போய் நீங்கள் பார்க்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு யானையும் ஒரு குரங்கையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையாவது தரணும்னு எதிர்பார்க்கும். வெறுங்கையை போய் நீட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதல் வந்து தாமதம் தான் ஆகும். அப்போ இதை வந்து ரொம்ப சென்சிபிளாக தான் நீங்கள் டீல் பண்ணணும். ஒரு ஆஞ்சநேயர் வழிபடும் போதும் ஒரு விநாயகரை வழிபடும் போதும் வெறுங்கையோடு செல்லாதீர்கள். அவர்களுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு போய் படைங்க. நிச்சயமாக அதுக்கான தீர்வு உண்டுங்க. மிதுன லக்னத்தாருடைய 2ஆம் இடம் சந்திரன், 7ஆம் இடம் குரு அப்படிங்கிறப்ப சந்திரனுக்கு நம்ம அம்பாள் சொன்ன மாதிரி வீட்டில் தாயாரைத்தான் நீங்கள் குறிக்கணும். அப்போது உங்கள் தாயாரை நீங்கள் புண்படுத்தாமல் உங்கள் தாயாரோடைய சம்பந்தத்தோடு தான் நீங்கள் திருமணத்தை செய்யணுங்க. தாயாரை எதிர்த்துட்டு நீங்கள் செய்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன் தான், கடகம் தான். அப்போது
உங்களுக்கு குடும்பம் அமையணும்னாலே தாயை எதிர்த்து நீங்கள் குடும்பத்தை அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டங்க. அது அரேஞ்சு மேரேஜோ இல்லை நீங்கள் விரும்பிய திருமணமோ இல்லை எதுவோ ஒன்று அதில் தாயாருடைய ஈடுபாடு இருக்கிறதாக நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ தான் மிதுனத்துக்கு வெற்றிங்க. அதே 7ஆம் இடம் குரு அப்படிங்கிறப்ப குருவாருடைய கோயிலுக்கு நீங்க போகலாம், குரு கோயில்களுக்கு நீங்க போகலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில அம்பத்தூர் பக்கத்துல பாடி அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த பாடி அப்படிங்கிற இடத்துல திருவடிதாயம் அப்படிங்கிற குரு ஸ்தலம் இருக்குங்க. அப்ப அந்த குரு ஸ்தலங்களுக்கு நீங்க வியாழக்கிழமையில குரு ஹோரையில போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம்ங்க மிதுன லக்னத்தா இருக்கு. அப்போ நீங்கள் அந்த உயிர்காரகத்துவத்தையும் பார்க்கணும். உங்கள் மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் குரு அப்படிங்கிறப்ப குழந்தைகளை குறிக்கும். திருமணமானதுக்கு அப்புறம் தான் குழந்தைகள் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இல்லைங்க. மற்ற வீட்டு குழந்தைகளை அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு ஏழை குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் வீட்டு வாசலில் எங்கேயாவது நிறைய இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற ஆட்களுடைய குழந்தைகளும் அங்கே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க. நீங்கள் அந்த பெற்றோரோட சம்மதத்தோட பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரிக்கு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த ஸ்நாக்ஸ், அந்த மிட்டாய், முறுக்கு வாங்கி கொடுங்களேன். ரொம்பலாம் சரி செலவாகாது. ஆனால் அந்த குழந்தைங்க மனசில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க பேரண்ட்ஸோட அனுமதியோடு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தரும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய செலவு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க உங்களை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். ஏன்னா அவங்களால வாங்கி அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு மிட்டாய், முறுக்குகளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தையின் சிரிப்பில் தான் நீங்கள் இறைவனை காண முடியும். அந்த மாதிரி நீங்கள் அப்படியே தேடி 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 பண்ண ஆரம்பிங்களேன். இது திருமணத்துக்காக பண்ணக்கூடிய பரிகாரமா இல்லைன்னா கூட அந்த குழந்தை சந்தோஷப்பட்டுருவாங்களா? நிச்சயமா அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேலை செய்யுங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தை இயக்கிருங்க. அப்புறம் எத்தனை தடைகளை தாண்டி உங்களுக்கு திருமணம் நடந்துடும். இப்போ மிதுன லக்னத்தார் தாயின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணணும். இல்லை தாயை எதிர்த்துட்டு பண்ணாமல் இருங்க. அண்ட் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏற்கனவே வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஏன்னா நீங்கள் வாங்கி தரலன்னா அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி தர போகிறாங்க, இல்லை அவங்க உறவுகள் வாங்கி தர போகிறாங்க, இல்லை அந்த குழந்தைகளே கேட்டால் வாங்கி தர போகிறாங்க. கேட்டாலும் கிடைக்காது, அவர்களால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது, ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில். ஆனால் அவங்க குழந்தைகளாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தின்பண்டத்தை பார்த்து ஆசை வரும். ஆனால் வாங்கி தரக்கு அவங்க சூழல் இல்லைன்றப்போ அங்கே நீங்கள் தேவதூதனாக போய் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குங்க? நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு அண்ணனாவோ அக்காவோ நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குங்க. ஸோ நிச்சயமாக இதை பண்ணுங்கள். இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே உங்கள் திருமணத்துக்கு செயல்படுங்க. வாழ்த்துக்கள்.